ஃப்ரெண்ட்ஸ், முருகரை பாருங்க, தரிசனம் பண்ணுங்க. நான் எங்கேருந்து முருகரை பார்த்துன்னு இருக்கேன்னா, டிமார்ட்ல இருந்து தான். எனக்கு கிட்டக்க போய் பார்க்க முடியாத நேரத்தில் நான் தூரம் இருந்தே கும்பிடு போடுவேன் முருகருக்கு. டிமார்ட் எதுக்கு வந்திருக்கேன்னா, ஷாப்பிங் தாங்க. எனக்கு ஷாப்பிங்னா ரொம்ப 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 பிடிக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் நான் ஷாப்பிங் பண்ணாலே என் பின்னாடி நிற்கிறது என் ஹஸ்பண்ட் மட்டும்தான். ஏன்னா நான் ஒன்று ஒன்று வாங்கும்போது, அவர் பில் கட்டும்போது அவர் பார்க்குற ஃபேஸே நான் எங்கன்னா ஓடி போயிடுவேன் தூரமாக. எல்லா உமன்ஸுமே ஃபஸ்ட்டு போய் வாங்குறது மளிகை சாமான் தான். ஆனால் நான் அப்படி கிடையாதுங்க. நான் ஒரு ஃபுட்டி. எப்பயுமே ஃபஸ்ட்டு போய் வாங்குறது எனக்கு பிடிச்ச ஜங்க் ஃபுட்டை மட்டும்தான். பிஸ்கெட்டு, சாக்லேட்டு எல்லாமே ஃபஸ்ட்டு போய் பார்ப்பேன். என் பையனும் என் கூட சேர்ந்து தான் கூடயே இருந்துகிட்ருப்பான். ஃபஸ்ட்டு பாருங்கள், உங்களுக்கே தெரியும் நான் எது எது பார்ப்பேன். பட் எல்லா லேடிஸுமே அப்படி இருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. யார் யாரெல்லாம் எப்படி இருப்பீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு. நெக்ஸ்ட்டு காஃபி பவுட்ரு தாங்க வாங்கினேன். இந்த 2 காஃபி பவுட்ரு இது ரொம்ப நல்லாயிருக்கு இந்த ப்ராண்டு. ஸோ அதே ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். டிஃப்ரெண்ட்டாக புதுசெல்லாம் நான் எதுவும் வாங்குறதில்ல. நெக்ஸ்ட்டு போய் கோதுமை மாவுலாம் வாங்கலான்னு அதை தான் பார்த்துட்டு இருந்தேன். அந்த மளிகை சாமானை எடுக்கிறதுக்குள்ளே என் பின்னாடி என் பையன் என் முடியை பிடிச்சி இழுன்னு இழுத்துன்னு இருக்கான். நான் அதை வாங்குறதா, இல்லை இவனை பார்க்குறதா, இல்லை ஷாப்பிங் பண்ணுறதா, என் ஹஸ்பண்ட் கூட்டின்னு போகிறதே அதிசயம். இதில் நான் அதெல்லாம் வாங்காத என் பையனை பார்க்குறதா எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. இங்கே இப்போ கூட பாருங்கள் என்ன சேட்டை பண்ணின்னு இருக்கானுங்க என் பசங்க 2 பேரும். இந்த மளிகை சாமானை வாங்குறது ஒரு இதுன்னா அதுக்கு மேலே பில்லிங் செக்ஷனில் திருப்பதி மேலேயே ஏறிடலாம் போல இருக்குது. அவ்வளோ நிற்குது. இங்கே போய் நான் பில் போடுறதுக்குள்ளே என் 2 பசங்களையும் என் முடியை பிடிச்சி ஆட்டி விட்டுருவானுங்க போல். அவ்வளோ கஷ்டமாக இருக்குதுங்க. அப்புறமா பிந்து அப்பளம் வாங்கிட்டு நடந்து போனால் வேறு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்களா, சைட் கேப்பில் நான் மூந்தால் ஆட்டையை போட்டுன்னு வந்துட்டேன். ஏன்னா என் புருஷன் என் பின்னாடியே நிற்போம் வந்து பின்னாடி எங்கே இருந்தாலும் வந்துடுவார். எது நான் வாங்குறனோ இல்லையே, எப்படி தான் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாரோ தெரியாது. இதெல்லாம் ஏன் வாங்கினேன்னு கேட்குறதுக்குனே வந்துடுவார். ஃபேஸ் வாஷ்லாம் நான் பார்த்துருந்தேன் சைடு கேப்பில். எங்கே இருந்தாலும் தூரம் இருந்து பார்த்துன்னு தான் இருப்பார். கேட்டால் என்னன்னு கேட்டால் சைட் அடிக்கிறேன்னுவார். சைட் அடிக்கிறியா உண்மையான்னு கேட்டால் இல்லை அப்படின்வார். அப்புறம் எதுக்கு பார்க்குறேன்னா, நான் உன்னை பார்க்கல, நீ என்ன வாங்குறியோ அதை தான் பார்த்துன்னு இருக்கேன்ற. சரி, நம்ம ஸ்கூல் பக்கம் போனாலும் படித்தாலும் இப்போ வர ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குங்க. நான் படிக்கும் போதெல்லாம் இதெல்லாம் எதுவுமே வாங்கினது இல்லை, வாங்கியும் கொடுக்க மாட்டாங்க எனக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பஸ்ஸு வருது, ட்ரெயின் வருது, எல்லாமே என்னன்னு கேட்டால் பென்சில் பாக்ஸுன்றாங்க. சூப்பராக இருக்குது. என் பசங்க வளர்ந்து வந்தால் தான் இதெல்லாம் கேட்பானுங்கன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு இந்த சைடு நம்மளுக்கு வாங்க நம்ம நெக்ஸ்ட் சைட் போவோம். ஜீன்ஸ் செக்ஷன். இது எனக்கு ஆவாத செக்ஷன் இருந்தாலும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எவ்வளோ ஸ்லிப்பர் இருக்குது. இந்த மாதிரி லேடிஸ்க்கு இருக்கலாம்ல. கலராக ஷூ இருக்கான கலராக ஸ்லிப்பர். நம்மளுக்கு எதுவும் இருக்க மாட்டேது. இந்த வயசில் நான் ஷூ போட்டு என் பசங்களை தூக்கின்னு நான் எங்கே போகிறேன் சொல்லுங்கள் பார்ப்போம். சரின்னு ஒரு ஸ்லிப்பரை பார்த்தேன். ஆனாலும் அது எனக்கு பிடிக்கல. 89 ருபீஸ் இருந்தாலும் அதெல்லாம் சீப்பாக இருந்தாலும் எனக்கு பிடிக்கல. நான் அதை போட்டு நடந்து என் பையனை போட்டு ஸ்லிப்பாகி விழுறதுக்கு பெஸ்ட்டு நான் அதை வாங்காமலே வந்துடலாம். நெக்ஸ்ட்டு இந்த குர்த்திஸ்லாம் பார்த்தாங்க, நல்லா இருந்துச்சு. பட் இருந்தாலும் வெயிலுக்கெலாம் என்னால் இது போட்டுலாம் சுற்ற முடியாது. ஆல்ரெடி வேலூரில் வெயில் செம்மையாக காயுது. இதில் நான் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுன்னு சுற்றிட்டு இருந்தேன்னா இன்னும் வேர்த்து போய் ஸ்வெட்டிங் ஃபுல்லாக ஆகும். ஆல்ரெடி என் பசங்களை தூக்கின்னு சுற்றவே எனக்கு முடியல. சரி, அதில் ஒரு காட்டன் குர்த்தி கச்சிச்சு, அந்த பிளாக் கலர். அது பார்த்தா என் சைஸ் இல்லை. நான் என்ன பண்ணுறது, எஸ் சைஸில் இல்லாமல் இருக்கிறேனே. சரி, இந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா நல்லாயிருக்கு. 399 லேடிஸ் குர்த்தின்னு போட்டுச்சு. சரி, கலெக்ஷன்ஸ் எப்படி இருந்தாலும் இங்கேயும் வந்து என் வீட்டுக்கார பின்னாடி நின்றுடுவேன். எவ்வளோ ட்ரெஸ் தான் உனக்கு நான் வாங்கி கொடுக்குறது, நீ பெருத்துக்கிட்டே போகிற, இதெல்லாம் போட்டு நீ என்ன பண்ண போகிற, கம்முன்னு வான்ட்டேன். சரி, போய் ஹேண்ட்பேக்கையாச்சும் பார்க்கலான்னு போனேன். என் 2 பசங்க அதுக்கு மேலே கத்தின்னு இருக்காங்க. வா, டைம் ஆச்சு, வீட்டுக்கு போகலான்னு என் புருஷன் குரல் வேறாங்க. சரி, இந்த சைடு வந்து பார்த்தா வேறு ஏதோ வச்சுருக்காங்க ரெடிமேடெல்லாம். அதெல்லாம் நம்மளுக்கு செய்ய தெரியாது. வாங்க நம்ம பக்கெட் பக்கம் போகலாம். பக்கெட்லாம் நல்லா கலராக இருந்துச்சு. பட் ஆனால் போன மாதம் தான் 2 பக்கெட் வாங்கி கொடுத்தாரு. இந்த மாதம் எதுக்குன்னு கேட்டேன். எனக்கு பின்னாடி ஸ்லிப்பர் தான் வரும். இந்த சைடு வந்தால் சோப்பு டப்பா இருந்துச்சு. சோப்பு டப்பாவுக்கு வந்த கொடுமையை பார்த்தீங்கன்னா, ஒரு சோப்பு டப்பா 50 ரூபா 100 ரூபான்னு போட்டுக்கிறாங்க. அந்த காலத்துலலாம் 10 ரூபாய்க்கு சோப்பு டப்பா கிடைக்கும். சரி, வாங்க நம்ம ஸ்டீல் சாமான்லாம் பார்க்கலாம். எவ்வளோ அழகழகாக கலர்ஃபுல்லாக டிஃபன் பாக்ஸ் எல்லாம் இருக்குது. பட் என் பசங்க வந்ததால் லஞ்ச் பாக்ஸ் கட்டுறதுக்கு நாங்கள் வாங்கினோம். இப்போ டிக்கெட் டாய்ஸ் பார்க்கலான்னு போன டாய்ஸு ஆக்சசரிஸு எல்லாம். எனக்கு பொண்ணு இல்லை, நல்ல வேலை. எனக்கு பொண்ணு இருந்துச்சுன்னா இந்த ஹேர் பேண்ட்லேருந்து எல்லாமே வந்து கேட்டிருக்கோம். ஆனாலும் எனக்கு பையனாக போனதுனால ஒரு லக்கி. ஆனாலும் நான் இருக்கிறது ஜென்ஸ் ஹாஸ்டலுங்க. ஏன்னா எனக்கு 2மே பையன்தான்.
சரி நெக்ஸ்ட்டு பாப்கார்ன் சாப்பிட்லான்னு போனோம். அங்கே இருக்கிற கூட்டத்த பார்த்தா, நம்மளுக்கு இப்போல்லாம் கிடைக்காது போல. ஏன்னா என் 2 பசங்களும் காய்ச்சி மூச்சுன்னு கத்த ஆரம்பிச்சுட்டானுங்க. சரின்னு எங்கள் மாமியார் பாருங்க என் ஃபர்ஸ்ட் பையனை கூட்டின்னு கிளம்பிட்டாங்க. நாங்களும் கிளம்பிட்டோம் இங்கேருந்து. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். பாய்.